தமிழக அரசு தரப்பில் சாலை மற்றும் மேம்பால பணிகளுக்காக 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கான அரசாணையும் வெளியாகி இருந்ததை சற்று முன்னதாக அண்மை தகவலாக பார்த்திருந்தோம். இந்த நேரத்தில் அதில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது, எந்தெந்த சாலைகள் விரிவாக்கப்பட இருக்கிறது என்பது குறித்தான விவரங்களை தற்பொழுது பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். இந்த நிதி ஒதுக்கப்பட்டதின் கீழாக எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த சாலைகள் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது, முக்கியமான திட்டங்கள் என்னென்ன, அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். வணக்கம். ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கையின் போது அறிவித்தபடி ரூபாய் 7,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான பணிகளுக்கான அட்டவணையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் புறவழிச்சாலைகள் அமைத்தல், சாலைகள் அகலப்படுத்தப்பட்டு மேம்பாடு செய்தல், ஆற்றுப்பாலங்கள், மழைநீர் வடிகால் கட்டுதல் போன்ற பணிகளுக்காக 250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ், அதாவது CMRDB என்ற அடிப்படையில் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் நடப்பாண்டில் விருதாச்சலம் தொழுதூர் சாலை, கொடையோடு வத்தலகுண்டு சாலை, சிவகாசி விருதுநகர் சாலை உள்ளிட்ட 220 கிலோமீட்டர் நீளச்சாலைகளுக்கு 4 வழி சாலைகளாகவும் 550 கிலோமீட்டர் நீளச்சாலைகள் இருவழிச்சாலைகளாக அகலப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக ஆத்தூர் நகர் மற்றும் ஓசூர் மாநகருக்கு புறவழிச்சாலைகள் ரூபாய் 550 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தூத்துக்குடி, வாஞ்சி, மணியாச்சி ஆகிய அந்த சாலைகளை இணைக்கும் பொருட்டு ராசிபுரம் பேருந்து நிலையம், முட்டம் பாலம் ஆகிய 3 இணைப்பு சாலைகளுக்கு 230 கோடி மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும், ஆறுகள் குறுக்கே தங்குதடையற்ற பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்ய 6 உயர்மட்ட பாலங்கள் ரூபாய் 295 கோடியில் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. கடலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வழியாக கஸ்டமர் சாலைக்கு ரூபாய் 50 கோடியில் பல்வேறு பணிகள் மேம்படுத்தப்படும் என்றும், திண்டுக்கல் நகரில் திருச்சி சாலையில் அரசு மருத்துவமனை மற்றும் பூ மார்க்கெட் பகுதியில் பாதசாரிகள் பாதுகாப்பாக சாலையை கடந்து செல்லும் வகையில் நகரும் படிக்கட்டுடன் கூடிய நடைமேம்பாலம் ரூபாய் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பணிகளுக்கான அந்த திட்ட வரையறையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தமிழகம் முழுக்க 3,268 கிலோமீட்டர் இந்த பணிகளுக்கு தற்போது 7,500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு பணிகளை திட்டமிடல் என்ற அடிப்படையில் மொத்தமாக வேலைகள் 1,799 வேலைகளும் 3,268 கிலோமீட்டரும் ரூபாய் 6,929 கோடி ரூபாய் நிதியும் சாலைகளுக்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதன் தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கிராமம் மற்றும் ஊராட்சி, நகராட்சி உள்ளிட்ட பல்வேறு பணிகள், சாலை பணிகளும் சிறு பாலங்கள் அமைத்தல் பணிகளும் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி.